கிறிஸ்துவின் பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளில் எல்ஷடாய் சுவிசேஷ ஊழியத்திலிருந்து உங்களை வாழ்த்துகிறதிலே மிகுந்த சந்தோஷம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் வாரத்தில் ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் என்னுடைய செய்தியை கேட்கிற நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசும் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு அதை சாட்சியாக சொல்லலாம். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். பாருங்கள், யோவானுக்கு எழுதிய சுவிசேஷம் 17வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, வேத வசனம் சொல்கிறது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கு நித்திய ஜீவன் எப்படி கிடைக்கும் அல்லது நித்தியம் என்பதை குறித்து வேதம் சொல்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நித்தியம் என்று சொன்னால் முடிவில்லாதது. இப்போ உலகத்துல அநேக காரியங்களுக்கு முடிவு உண்டு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒருவரோட நம்ம பார்ட்னர் அல்லது ஒருவரோட சில காலம் நாம் அல்லது சில வருடங்கள் நாம் பார்ட்னரா தொழில் செய்யலாம். ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து வாங்குறது அல்லது சேர்ந்து ஏதோ ஒரு துறையை செய்யலாம். அதுக்கு முடிவு உண்டு. ஒருவேளை இந்த பூமியில நாம் வாழ்கிறதுக்கு கூட முடிவு உண்டு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனால் முடிவில்லாத ஒரு நன்மையை தேவன் தர விரும்புகிறார். அதான் நித்திய ஜீவன். பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, இயேசு கிறிஸ்துவை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த நித்திய ஜீவன் உண்டு. அந்த நித்தியமான முடிவில்லாத ஒரு நன்மை உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனிடத்துல ஒரு மனிதன் வருகிறான். இயேசு கிறிஸ்துவனிடத்துல வந்தால் கேட்கிற காரியம், என் பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லை, மரிக்கிற சூழ்நிலை இருக்கிறாள், ஆண்டவரே மனம் இறங்கும். ஏன் மரிக்கிற சூழ்நிலை என்று சொல்ல முடிவு வருகிறது. அவளுடைய மரணம், இந்த உலகத்துல என் மகள் வாழ்கிற நாட்கள் முடிவடைகிறது, எனக்கு இரக்கம் செய்யும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அவனோடு கூட சென்று அந்த சிறு பெண்ணை உயிரோடு கூட எழுப்பினார் என்று பார்க்கிறோம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்க. நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய காரியத்திலும் நிறைய நன்மைகள் முடிவடைகிற சூழ்நிலை இருக்கலாம். ஒருவேளை என் அன்பு தெய்வ பிள்ளைகள் பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள், ஒருவேளை உங்க நன்மைகள் முடிவடைந்து அது தீமைக்கு எதுவான காரியங்களுக்கு நிலை கடந்து போகலாம். உள்ள சரீரத்துல நன்மைகள் முடிவடைந்து இருக்கலாம். என் சரீரத்துல ஒரு நன்மை இல்லை, என் சரீரத்துல ஒரு சுகம் இல்லை. பாருங்க, வியாதிப்பட்ட ஒரு சூழ்நிலை, பலவீனப்பட்ட ஒரு சூழ்நிலை, எப்பொழுதும் ஒரே தலைவலி, எனக்கு இந்த தலைவலிக்கு ஒரு முடிவு இல்லையா, இந்த உபத்திரவத்துக்கு ஒரு முடிவு இல்லையா, என்னுடைய இந்த பலவீனமான சரீரத்துக்கு ஒரு முடிவு இல்லையா, என் சரீரத்தை பலப்படுத்துவதற்கு வேற ஒரு காரியம் இல்லையா, இப்படி பல காரியங்களை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சற்று சிந்தித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, முடிவில்லாத நித்தியமான எவர்லாஸ்டிங் வேதம் சொல்லுகிறது. எவர்லாஸ்ட், ஒரு முடிவில்லாத வாழ்க்கையை தருகிறார். பாருங்க, முடிவில்லாத நன்மையில தருகிற தேவன் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். கருமையான தெய்வ பிள்ளைகளே, நிறைய காரியத்துல உங்களுக்கு ஒரு முடிவு இல்லாமல் இருக்கிறது.
ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்து அது முடிவில்லாமல் என் குடும்பத்தை கொண்டு செல்லணும். இல்லை பொருளாதாரத்தில் இருக்கலாம், அநேக காரியத்தில் ஒரு முடிவு எடுக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே அதுக்கு முடிவு வந்துட்டு நான் என்ன செய்வது? இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு இல்லை, அது நீண்டு கொண்டே போய் கொண்டிருக்கு. எப்படி என்னுடைய வாழ்க்கை உபத்திரவத்தில் தான் நீண்டு கொண்டிருக்கு, ஒரு நல்ல வாழ்க்கை நின்று கொண்டு போகல. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நன்மையில நீடித்திருக்கும்படிக்கு தெய்வம் உங்களுக்கு இன்றைக்கு மனமிறங்கி இருக்கிறார். பாருங்கள், வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை அறிவது. அறிவது என்று சொன்னால் விசுவாசிப்பது, அல்லது இயேசு கிறிஸ்துவை நம்புவது, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பது என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவை அறியும் போது, அவரை நோக்கி பார்க்கும்போது, பிரியமான தெய்வ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது நித்திய வாழ்வு உண்டு. பாருங்க, அந்த ஒரு 100க்கு அதிபதி ஒரு மனுஷன் இயேசுவை நம்பி தன்னுடைய முடிந்து போகிற நிலையில் இருக்கிற தன்னுடைய மகளுக்காக விண்ணப்பம் பண்ணினான். ஆனா தேவன் அந்த மகளுடைய வாழ்க்கையை முடிவில்லாமல் மாற்றினார். இப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில முடிந்து போயிட்டு என்று எதை எண்ணுகிறீர்களோ, எனக்கு இந்த பலவீனம் தான் எண்ணுங்க, எனக்கு இந்த ஹார்ட் டிசீஸ் இருக்கு, இந்த ஹார்ட் டிசீஸோடு தான் நான் வாழணும், இந்த இருதய நோயோடு தான் நான் வாழணும், அல்லது இந்த கிட்னியில் பிரச்சனை இருக்கு, இந்த கிட்னி பிரச்சனையோடு தான் நான் வாழணும், அல்லது என் சரீரத்தில் சில குறைபாடுகள் இருக்கு, கேன்சர் வியாதி இருக்கு, பலவீனங்கள் இருக்கு, என்னுடைய கை கால்கள் நடுங்குகிறது, இப்படி பல வியாதி. டாக்டர் சொல்லிட்டா இது நரம்பு தளர்ச்சி, இதுக்கு மருந்தே இல்லை, இது காலம் ஃபுல்லாக நீங்கள் இப்படி கை கால் நடுங்கி கொண்டு தான் இருக்கணும் நினைக்கிறீர்களா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, அதற்கு முடிவை கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு முடிவில்லாத ஒரு நன்மையை, ஒரு சுகத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அந்த சுகத்துக்காக நீங்க விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கலாம், வேண்டுதல் செய்து கொண்டிருக்கலாம், சமாதானத்துக்காக தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அந்த சமாதானத்தை, முடிவில்லாத நித்திய சமாதானத்தை, நித்திய சுகத்தை, மறிக்கும் நாள் வரைக்கும் பலவீனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் தர விரும்புகிறார். அதுக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவரை நாம் எனக்காக பிதா கொடுத்த ஒரே பேரான குமாரன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அடிபட்டு வந்தார், என் பாவங்களை மன்னித்திருக்கிறார், என் குற்றங்களை அவர் மன்னித்திருக்கிறார், என்னுடைய வியாதிகளை அவர் சுமந்திருக்கிறார். நான் இனி சுமக்க தேவையில்லை. நான் அவரை நம்புகிறேன், நான் அவரை விசுவாசிக்கிறேன், நான் அவரை நம்புகிறபடியினால அவர் எனக்கு சுகத்தை தர வல்லவர் என்று சொல்லி இன்றைக்கு அறிக்கையிடுங்க. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு என்னோடு இணைந்து ஜெபிங்க. ஆண்டவரே, நீ சகலத்தையும் முடிவில்லாமல் தருகிறவர். மனுஷனை போல சில நாட்கள் நன்மை செய்துவிட்டு, சில நாட்கள் உதவி செய்துவிட்டு, அதற்கு பின்பு செய்ய முடியாது, அதற்கு பின்பதாக உங்களை நடத்த முடியாது. ஒருவேளை பலவீனமாய் படுத்திருப்பீர்கள், பலவீனமான ஒரு சூழ்நிலை, வாழ்க்கையில் விரக்தியினால் இருக்கலாம், இதுக்கு மேல மனுஷனை நம்பி ஒரு பிரோஜனம் இல்லை என்கிற சூழ்நிலை இருக்கலாம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அப்படி இருக்கிற அன்பு மகனே, அன்பு மகளே, நான் உன்னை முடிவில்லாத சமாதானத்தை தந்து, முடிவில்லாத சுகத்தை தந்து நான் நடத்த வல்லவர் என்று தேவன் சொல்லுகிறார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இப்போது அந்த தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்க, என்னோடு கூட இணைந்து தேவனை நோக்கி பாருங்க. வாழ்க்கை முடியும் தருவாயில அன்றைக்கு அந்த சிறுபெண் இயேசுவை நோக்கி பார்த்தாங்க. இயேசு சிறுபெண் தகப்பனும் தாயை நோக்கி பார்த்தாங்க. இயேசு அவர்கள் அந்த சிறுபெண்ணுக்கு உயிரை கொடுத்து ஒருவேளை நித்திய வாழ்க்கையிலும் இடம் கொடுத்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த தெய்வம் கூடவே இருக்கிறார். உங்களுக்கு இன்றைக்கு சுகத்தை, பலத்தை தரப்போகிறார். வியாதி உள்ள இடத்துல உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்க, பலவீனப்பட்ட இடத்துல உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. தேவன் உங்களுக்கு சுகத்தை தந்து உங்களை நித்திய ஜீவனுக்கு என்று சொல்லி, நித்திய வாழ்க்கைக்கு என்று சொல்லி அவர் உங்களை அபிஷேகிக்க விரும்புகிறார். ஜெபிப்போமா?
பிரியமான தேவ பிள்ளைகளே, என்னோடு கூட இணைந்து இயேசுவே உம்மை விசுவாசிக்கிறேன், நீர் என்னை குணப்படுத்துவீர் என்று விசுவாசிக்கிறேன், நீர் என்னை ஆற்றுவீர் என்று தேற்றுவீர் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிப்போம். இன்றைக்கு அந்த ஆறுதல் கடந்து வரும். இன்றைக்கு அந்த சுகத்தின் வல்லமை கடந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி இயேசுப்பா, நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் எந்தெந்த பிள்ளைகள் இப்பொழுது தங்கள் வியாதிப்பட்ட இடத்துல தங்கள் கரங்களை வைத்து, இயேசுவே எனக்கு சுகம் வேண்டும் ராஜா, தகப்பனே என்னுடைய இருதயம் ரொம்ப வீங்கி இருக்குதுன்னு சொல்றாங்க, என் இருதயம் பலவீனம் அடைந்திருக்குன்னு சொல்றாங்க, பலம் வரட்டும் என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு பலம் வரட்டும். இதனுடைய சரீரம் வீங்கி போய் இருக்கிறது, கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டுருக்குன்னு சொல்றாங்க, வியாதிகள் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க, பலவீனம் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆண்டவரே, இப்படி கலங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். இயேசுவே எனக்கு மனம் இறங்கும், இயேசுப்பா என்னை பாரும் என்று சொல்லி தங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை விசுவாசித்து, உம்மை தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று விசுவாசித்து தங்கள் நாவினால் அறிக்கையிட்டு பாவத்தை மன்னியும் இயேசுப்பா என்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய வல்லமை கடந்து சொல்லட்டும். ஆணி அடித்து அந்த ஆணிகள் கடாவப்பட்ட கரங்களில் உள்ள அந்த இரத்தத்தின் நிமித்தம் பொழுது இயேசுவின் நாமத்துல அப்பா எல்லா பலவீனங்களும் எல்லா சுகவீனங்களும் நீங்குவதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுவீராக. எந்த இடத்துல எந்த வியாதி இருந்தாலும் சரி, எந்த கைகால் நடுக்கமாக இருந்தாலும் சரி, எந்த நரம்பு சம்பந்தமான வியாதிகளா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்துல விசுவாசித்து நம்பிக்கையோடு கூட அப்பா இப்பொழுதும் செபிக்கிற பிள்ளைகளுடைய அப்பா ஒவ்வொரு மேலுடைய கரம் அமரட்டும். விடுதலையாக்குவீராக, விடுதலையாக்குவீராக ராஜா. அதே போல இருதயத்துல அநேகருக்கு சோர்வு, அநேகருக்கு வேதனை. ஆண்டவரே, எனக்கு ஒரு நித்திய மகிழ்ச்சி தர மாட்டீரா என்று சொல்லி கேட்கிற பிள்ளைகள் உண்டையா. நித்திய மகிழ்ச்சி என் வாழ்க்கையில் இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்கிற அநேகர் உண்டு. நித்திய சந்தோஷத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. நித்தியமான ஒரு சந்தோஷம், யாரும் எடுக்க முடியாத ஒரு சந்தோஷம் அவர்கள் இருதயத்தில் நிரப்பட்டும். தேவன் அப்படியே சேர்ந்து காய்ச்சிட்டு வரணும். விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சுபத்தை கேட்டவர்களுக்கு கிருபையா இருங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நாம் ஜெபித்திருக்கிறோம். இருவர் ஒருமனப்பட்டு ஜெபித்தால் அந்த ஜெபத்தை கேட்பேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு நாம் ஒருமனப்பட்டு ஜெபித்திருக்கிறோம். ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை தந்து விட்டார். விசுவாசிங்க. இயேசுப்பா எனக்கு சுகத்தை தந்து விட்டார் என்று விசுவாசிங்க. செய்ய முடியாத காரியங்களை செய்து பலப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.